இருக்கும்போது என் தாய் இறந்துட்டாங்க, என்னுடைய தந்தை இறந்துட்டாரு. ஐயோ, என்னுடைய அக்கா இருக்காங்க, அவங்க தானே வளர்த்தாங்க. அத்தையா ஓரமா வாங்க, எனக்கு நீங்க ஓரமா நில்லுங்க. என்னது அவங்க அத்தையா? உங்களுக்கு தாயில இந்த ஊர்ல இருக்கிற எந்த தக்காளத்தையும் என்ன பார்த்து கத்துக்கணும். மாமியாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மாமியாருக்கு எப்படி மதிப்பு கேட்கணும் தெரிஞ்சுக்கணும். உங்களை தெரியாம வாய்க்கு திட்டி போட்டேன். எங்க அம்மா மேல வீழ்ந்த எங்க அம்மா வயசானவங்க மம்டியா தந்தா சொன்னிய நான் தூதுவளை தெரியாத பெண்ணு, தூதுவளை தெரியாத ஒரு பொண்ணு. நான் வெளுத்ததெல்லாம் பாலை நினைக்கிறேன். என் மனசுல கல்லங்க உடம்பே எதுவும் இருக்காதுங்க. நான் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி சரி, அப்படியா? ரொம்ப பிடிச்சி ஓடி வாங்க. அத்தனை சொன்னீங்க, மதிப்போட பெண்கள் கொடுத்தேன். இந்த ஆளு யாரு? இவன் மூஞ்ச பாத்தியா எப்படி இருக்கிறான்? இந்த ஆளு எப்படி இருக்கிறான்? இந்திக்காரங்க பஞ்சு கூட பஞ்சு முட்டாயி கொடுக்குறானே. இவன் ட்ரெஸ் பாத்தியா? இது அதுக்கு மேல வேணாம். உடன் பிறந்த அண்ணன். கட்டி பிடிச்சாரு. அப்ப என்ன வேணும் உனக்கு? மாமா 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 மாமா. நினைக்காதீங்க, ரொம்ப மனசு. அவரு மாமா நாங்க. அத்தை அவரை நான் வரும்போது திட்டேன். என்னுடைய மாமா அட கொடுக்கமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாமா எப்படி நான் வேலி போட்டு வைப்பேன்னு தெரியாமா? ஏற்கனவே இப்படி இருக்கிறாமா? அண்ணா தொடாது அண்ணா. ஆண்டவன் எனக்கு ஏது நாம் ஒரு தலையிட்ட அதெல்லாம் தேவையில்லை. நல்ல பெண்றாடி. வாழ்க்கையில ஒரு பெண் அமைவதெல்லாம் இறைவன் தந்த திருப்பிடா. மனைவி அமைவதெல்லாம் ஒரு இறைவன் அருள்றான். யாருக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். வாய் பெத்து பண்ண கட்டிட்டோம். வாழ்க்கையில வாய் பெத்து பண்ண வாய் கூட பண்ண முடியாது. சரி சரி. ஆமா, இவங்க யாரு எந்த சேர்ந்தவங்க? அந்த காலத்துல கட்டு அடிச்சுட்டு தால் போட்டு வைக்காம இருக்கிறது யானை விட்டு மேற்கு அடிப்போம். அந்த கவலை நம்மளுக்கு ரெண்டு பேரும் விட்டாங்க. அத்தை, எங்களுடைய நாடு ரவீந்திரபுரி நாடு. ஆமா, ரகுநாத சக்கரவர்த்தி என்னுடைய தந்தை. ரகுநாத சக்கரவர்த்தி அப்பாவா? ஆமா. நான் யார் தெரியுமா? தெரியலீங்களே. உங்க அப்பதான் எனக்கு அண்ணன். அப்படியா? அண்ணன் பெத்த மாதிரி நீங்க. என்னுடைய வீட்டுக்காரோடைய அம்மா நினைச்சேன். வாங்க, மறைக்குது மறைக்குது. ரெண்டு கட்டு நான் கிழக்கு பாத்துக்கிறேன். நீ வேலை இப்போ அதே 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 அதே. பிரிந்து ஒன்று சேர்ந்து
இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருக்க அம்மன் முன்னாடி அனைவருக்கும் திருமணம் நடக்கணும். மாலை கழித்து சந்தோஷம் வாழ்க்கை சந்தோஷம் இருங்க. பாடு ரெடி செய்யறேன் உங்களுக்கு. நான் சின்ன ராணி தவந்தானே யாரோட பிச்சுக்கிற பையன் அட எச்சால் எடுக்கிற பையன் நானா அட வாங்கி தர பையன் நானா அட பொறும்போக்கு பையன் பொறும்போக்கு மகாராணி அவர்களே யாரோட பொறும்போக்கு என்ன மகாராணி பொறும்போக்கு உங்கள் படத்தளபதி சரி ஓ அமைச்சரே எப்போ வந்தீங்க இதுவரை நீ பார்க்கவே இல்லை நான் பார்க்கலங்க நீங்க சொல்ல வரது என்ன திட்டவே இல்லை உனக்கு எதுக்கு திட்டு பாரு உண்மைதான் ஆமா மகாராணி அவர்களே எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தீங்களா எப்போது எதை கேட்டாலும் தட்டாமல் தருவேன் என்று சத்தியம் செய்தீங்களா அதுக்கான நேரம் வந்துவிட்டது எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தட்டாமல் தருவேன் அன்னைக்கு சத்தியம் கொடுத்து பொண்ணு வேண்டுமா பொருள் வேண்டுமா நான் ஒப்புக் கொள்ள வேண்டும் என்றால் சத்தியம் நீ ஒத்துனா ஒத்துக்காடி இருக்குன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முடிஞ்சு போகுது முடியாது ஏன் முடியாது தொண்டப்ப கட்டால அடிச்சு அனுப்பு என்ன என்ன தொடப்ப கட்ட அடிக்க போறீங்க அடிக்க போறேன் ஆமா நீ தொடப்ப கட்டதான் ஐயா ஐயா சினுங்க ஐயா கண்ணால மாத்திரையா சம Bye.
கொடி படுக்காத பஞ்சனை பருவத்து பொங்கலை முக்கணி சுவைசாரி சுவைக்காத முக்கணி முந்தி எழுந்து உன் காதல் அளிப்பாரு உன் போலமானவன் என் பட்டு மெத்தை வா 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 நடக்கிறது எந்த புறம் தெரியுமா சோழிங்கபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா வா வா வான்னு அடைக்கும் இங்க உங்க வெள்ளக்காரி போல தேகம் சொல்றத கேளு டேய் நான் ஒரு மலைடா மலை சிறு உளியான மலையை செதுக்கிறேன் நீ சொல்றத கேளு நான் ஒரு நெச்சு தேளி கொட்டினால வசேரிடம் நீ செத்துடுவே அச்சமேல் வெச்ச வசேரமா ஏய் என் பேர் என்ன நாகச்சிம்மன் அந்த வேல் விஷமா எனக்கு சேரும் ஏய் கடல் அலை இருக்கிறது அது முன்னோச காப்போல நாடி அளவுகளோட தொட்டு பார்க்க முடியாது அலை அந்த அலையில் நீந்துவதாண்டி இங்க வாலிபர்கள்லாம் வழக்கம் ஏண்டா நான் செத்த பிறகு என்ன பள்ளம் தோண்டி படிச்சுட்டா அப்படிடா பண்ண போறேன் பள்ளம் தோண்டி படிச்சவா செல்லா அந்த பணத்தை தோண்டி எடுத்தாவது உன் மீது படுத்து என்ன ஆசை தீர்த்து விடு செல்லம் என்னை எரிச்சிட்டாங்க நான் அப்ப நட பண்ண போறேன் எரிச்சிட்டாவா உன் சாம்பல்ல வாரி தின்னுவேன் நான் உன் சாம்பல்ல வாரி தின்னுவேன் டேய் எல்லா தொட்டு ஒரு பாட்கோல் மரிக்குது பாட்கோல் டேய் பாட்கோல் ஐயா ஐயா என்ன போடா கடிசேகர முத்த தர முடியாதுடா முடியாது வெச்சி ஆளுமா வாசல் வந்தது ஏன்டா அம்மா அடி வாங்க மாட்டாடா அத்தவங்க தான் அடிப்பா என் உடம்புக்கு ஆகாத அடி அடிக்கிற அடி என்னால தாங்க முடியாதுப்பா முடியாது ஐயா முத்தம் எப்போ தர மறுத்தாயோ அம்மாவை உன்னை அடிக்காத நான் விடவும் என்ன சொல்ற முடியாது ஆமா நான் வந்திருக்கிறேன் யாரு நம்மளோட நாட்டு மக்கள் உண்மைதான் டேய் அவங்க அடினா நீ அடுறா டே அடிக்கணும் ஒண்ணு கூட சப்போர்ட் வராது யாரு பயம் உன்னை பார்த்து என்ன பார்த்து அவங்களுக்கு பயம் அங்க கேளு எங்கடா அத பாரு 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 எப்போது முத்தம் தர மறுத்தாயோ அம்மா நான் விட போறதும் கிடையாது செல்லா ஓரடி என்றைக்கு இருந்தாலும் நீ எனக்கு அடி இரண்டடி என்னை எதிர்த்து நீ பேசாதடி மூன்றடி எனக்கு ஒரே ஒரு முத்தமடி நான்கடி நீயே எனக்கு நாயடி நான் இவ்வளவு நேரம் கெஞ்சிரேன் அடி ஆறடி எனக்கு ஏற்ற பதிலை நீ கூறடி ஏழடி உன்னை எட்டியே உதைப்பேனடி எட்டடி அடக்க வேண்டும் உனது கொட்டமடி உன்னை தூக்கியே பந்தாடுவேனடி 10 அடி உன் கற்பே எனக்கு சொத்தடி செல்லாம் பேர் முத்தம் அட பாவி ஐயா
கட்டணிச்சு முத்த தர வேண்டும். செல்ல உன் அகல வாயால் எனக்கு ஒரே முத்த குத்தா போதும். ஒரே முத்தம் முத்தம். செல்ல நான் கண்ணை முன்னா என்ன முத்த தர கேட்கான முன்ன எப்படி தர நீ ஐயோ பயமாகுதா ஒன்று சகுடு வா வா வா. இது ஒரு முத்தம், இது ஆசை. இது அன்பான முத்தம். சொல்ல உயிரே உயிரே பாராமல் தன் மகன் நாட்டாளவென்று பாலில விஷத்தை கலந்து கொடுக்க சொன்ன சரிகார பாவி. எனக்கு நாட்டு மீச ஆசை, எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு நல்ல ஐடியா சொன்னேன். என் மேல தப்பா? தன் அக்காவிலும் தன் அக்கா மகனும் வீணான பயிர் சொல்லி நாட்டோட்டை துரைத்து விட்டேன். எதற்கு? நாட்டு மீது ஆசை வைத்தேன். ஆனால் என் அக்காவையும் என்னோட அக்கா மகனும் எங்க இருக்கிறாரோ இந்த உண்மையிட சொல்லாமல் என் உயிர் விட மாட்டேன். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ நாட்டின் மீதும் இந்த பாவி மீதும் ஆசை வைத்து அதற்காக இறைவன் கொடுத்த தண்டனை இல்லைனா இறைவா? அது மாதிரி எந்த ஆசையும் பேராசை கொண்டு யார் மீதும் ஆசை வைக்காதீங்க. அது மாதிரி இந்த மாதிரி பாவி யாரா இருந்தாலும் அவட்ட வச்சுக்காதீங்க. ஐயோ இறைவா, அக்கா மகனும் பார்த்து உண்மை சொல்ல நினைக்கிறேன். ஆனால் தன் மகனால் மாண்டு மடிந்து விட்டான். போனது போக